பீகாரில் மட்டும் 65 லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை. தேர்தல் ஆணையம் சமாதானம் சொல்கிறது, அப்படி ஒன்றுமே நடக்கவில்லை. மிஸ்டர் ராகுல் காந்தி சொல்வது உண்மையல்ல என்று சொல்கிறது. ஆனால் ஆவணங்களும் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய இந்தியா கூட்டணி தலைவர்களிடம் கிடைத்திருக்கின்ற ஆவணங்களும் சான்றுகளும் 65 லட்சம் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை மற்ற மாநிலங்களிலும் இதேபோல பின்பற்றி ஜனநாயகத்தையே கருவறுக்கின்ற வேலையாக வாக்குச்சாவடிகளுக்கு போகிற அந்த வாக்குச்சீட்டு ஒன்றுதான் ஜனநாயகத்தை காக்கின்ற ஆயுதம். அது ஒன்றுதான் மக்கள் விருப்பத்தை எந்த அரசு வர வேண்டும், எந்த கட்சி வர வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற துருப்பு சீட்டு. அதுவே அடியோடு அகற்றப்பட்டிருக்கிறது என்றால் சுதந்திர இந்திய வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு மோசடி இதுவரை நடந்ததில்லை. அதற்கு தீர்வு காண்பதற்காகவே இந்தியா கூட்டணி தலைவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போராட்டத்தின் விளைவாக நீக்கப்பட்ட வாக்காளர்கள் மீண்டும் வாக்காளர் பட்டியலிலே இடம்பெற வேண்டும் என்பதே ஜனநாயகத்தை விரும்புகிற அனைவருடைய கோரிக்கையும் ஆகும். இந்தியா கூட்டணி சார்பில் துணை குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு ஆலோசனை நடத்துறாங்க. ஒருபுறம் ஆலோசனைக்கு ஒருபுறம் சிபிஆருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீங்க. இந்தியா கூட்டணியுடைய நிலைப்பாடு என்ன? அவர் அறிவிக்கப்பட்டதில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன், வாழ்த்து சொன்னேன். இந்தியா கூட்டணி என்ன முடிவெடுத்து யாரை நிறுத்தப் போகிறார்கள், அங்கே போட்டி இருக்குமா என்று இது பற்றி நான் இப்பொழுது யூகமாக எதுவும் சொல்ல முடியாது. நண்பர் என்ற முறையில் கட்சியை கடந்து அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், அவர் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் கட்சி ஆச்சரியங்களை மறந்து நான் வாழ்த்துகிறேன். அது இந்தியா கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற தமிழகத்திலே தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்றக் கழகமும் தோழமை கட்சிகளும் அவர்கள் ஆலோசித்து முதலமைச்சர் மூலமாக அறிவிக்கின்ற அந்த அறிவிப்பின்படி மறுமலர்ச்சி திமுக நடந்து கொள்ளும். இந்த குரல் தான் கோவை விமான நிலையத்தில் கொடுக்கின்ற குரல் தான் ஒரே குரல். இதுக்கு மேல வேறொரு குரல் இல்லை. தமிழன் என்பதற்காக அவரை ஆதரிக்க முடியாது அப்படின்னு திமுக தரப்புல இளங்கோவன் வந்து சொல்லியிருக்காரு. சார், என்னுடைய மன உணர்வை சொல்லிட்டேன். திமுக எடுக்கிற முடிவை நாங்க ஏத்துக்கிடுவோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.